ம் நல்லா இருக்க. யாரும்மா சமைச்சது? நான் தான் மாமா உங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சேன். சரிம்மா. வெளியில நிலவரம் என்ன பேசிக்கிறாங்க? நீங்க போட்ட அரசியல் கணக்கு தப்பாகுமா மாமா? மக்கள் அத்தனை பேரும் உங்க புள்ள வெற்றி தான் உங்களை கடத்தி வச்சிருக்கிறதா எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஓட்டு கேட்டு போற இடம் எல்லாம் ஃபுல்லா திட்டி அவங்கள துரத்தி விடுறாங்க. இத்தனை நாள் காலம் அந்த துளசி பக்கம் இருந்தது உண்மைதான் மாமா. ஆனா அது அப்படியே இப்ப நம்ம பக்கம் மாறிடுச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் பிரியாணி வைமா. இத வைக்கிறேன் மாமா. எத்தனை மாமா உங்களுக்கு இங்க வசதியா இருக்குல்ல? அதெல்லாம் ஒரு குறையும் இல்லம்மா. நேரத்துக்கு பசங்க டீ காஃபி ஜூஸ்ன்னு எல்லாம் கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துட்றானுங்க. நம்ம வீட்ல என்ன நிலவரம்? அத்தைதான் மாமா ஒரே அழுக. நீங்க எங்க போனீங்க என்ன ஏதுன்னு தெரியாம பதறி போய் நிக்கிறாங்க. மாமா நான் வேணா அத்தை கிட்ட மட்டும் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லவா? ஏமா, அதை விட பெரிய வினையே வேணாம். அவளுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, முத வேலையா பிள்ளைங்க கிட்ட தான் சொல்லுவா. விடுமா, 2 நாள் தானே, அழுதுட்டு போட்டோம். எலெக்ஷன் முடிஞ்சோன்னா நானே வந்துட போறேன்ல, அழட்டும் அது வரைக்கும். ஓனர், உங்க அக்காவோட குடும்பம் லேசுப்பட்ட குடும்பம் போல இல்லையா? இவ்வளோ கிரிமினல் ஆகுறாங்க. சத்யா, அரசியல்னா அப்படிதான் இருக்கும். இப்படிப்பட்ட அரசியல்வாதியை நம்பி தான் ஜனங்கள்லாம் ஓட்டு போட்டுங்கிறாங்களா? ஐயோ, சத்தம் போடாத. ஓகே 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 ஓகே. ஏ மாமா, இதுக்கிடையில போலீஸ் கேஸ் ஆகி எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யார் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? நாம தான் மாமா. எது நாமளா? நாம எதுக்கு? ஆமா மாமா, நாம கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்தோம்னா நம்ம மேல சந்தேகம் வந்துரும்ல. அத்தை வேற ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்நேரத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விடுமா, நான் பாத்துக்கிறேன். மாமா, எலெக்ஷன் முடியற வரைக்கும் நம்மளால சமாளிச்சிட முடியும்ல? ஈஸியா சமாளிச்சிடலாமா. நீ தாமா ஜெயிக்க போற. ஒன்ன நான் ஜெயிக்க வைப்பேன், நீ தைரியமா இரு. இந்த பாரு, உன் வெற்றி தான் என்னோட வெற்றி, புரியுதா? சத்யா, போதும் போதும் போதும். போதுமா? போ. நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தானே என்னோட சுயரூபம் என்னன்னு உனக்கு தெரியும் ஈஸ்வரமூர்த்தி. நான் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் முதல் வேலையா உன்னை மொத்தமா அழிக்கிறேன். அதுக்கப்புறம் உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நான் காலி பண்ணி காட்டுறேன். பெரியோரே சிறியோரே, தாய்மாரே தந்தைமாரே, அங்கிள்மாரே ஆண்டிமாரே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க பேச்சை கேட்கறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லப்பா. ஒய் அங்கிள், ஒய் சோ ஆங்கிரி? ஏன் என் கூட பேச மாட்டீங்க? பெத்த அப்பனையே கடத்தி வச்சிருக்கிற நீ. நீ என்னதான் குட்டிக்காரனை போட்டாலும் உன் பொண்டாட்டிக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம். அவர் எப்பேற்பட்ட மனுஷன், அவரை கடத்தி வச்சிருக்கியே, நீ நல்லா இருப்பியா? ஐயோ, நீங்க ஓட்டே போட வேணாம். நான் பாவி தான். ஆனா இந்த பாவி உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்படியா? அதாவது நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு என் மனசு ரொம்ப குஷ்டமாயிடுச்சு. எங்க அப்பாவை நான் அப்படிலாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டீங்களே. நான் எங்க அப்பாவை நான் கடத்தல. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் நான் தான் கடத்திருக்கேன். ஆனா எங்க அப்பா காணாம போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாரு, மகனே நம்ம தொகுதியில் இருக்க மக்களுக்கெல்லாம் இலவசமா நிறைய பொருள் கொடுக்கணும்னாரு. ஆனா அதுக்குள்ள ஒரு பாவம் காணாம போயிட்டாரு. அந்த இலவச பொருள் எல்லாம் குடவுன்ல, வடசரவாக்கத்துல, ஸ்ரீதேவி குப்பத்துல, டொக்கு சந்துல ஒரு குடவுன் இருக்குல்ல அப்பாக்கு, அதுக்குள்ள இருக்குது. தயவுசெய்து நீங்க எல்லாரும் அங்க போய் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அப்படியா? தலைவருக்கு எங்க மேல எவ்வளவு பாசம்? ஐயோ, பயங்கர பாசம் இருக்கு. இப்ப பாசம் முக்கியம் இல்ல, பறக்கும் படை வரதுக்கு முன்னாடி தயவுசெய்து போய் எடுத்துக்கோங்க, அவங்க தூக்கிடுவாங்க. ஐயோ, அவங்களுக்குலாம் ஏன் இந்த வேலை? இந்த எலெக்ஷன் நடக்கிறப்பதான் மக்கள் நாங்க கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கோம். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்குவோம்.
நீ கோவத்தில் அப்பாவை எதுவும் திட்டிடாத. மீடியா மொத்தமாக அப்பாவை ஏற்கனவே வச்சு செஞ்சுருக்காங்க. டேய், நீ சும்மா இருடா. இந்த மாதிரி நேரத்துல தான் நான் பேச முடியும். மா இருடா. ஏங்க, உங்களை ஊரெல்லாம் பெரிய மனுஷன்னு ஃப்ளெக்ஸு கட் அவுட் வச்சு பேனர் வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. நான் உங்களை காணமேன்னு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு வீட்டில் உட்காந்து பதறி போய் கிடக்குறேன். என்னங்க இப்படி சல்லித்தனமான வேலையை பண்ணிருக்கீங்க? ஒரு பெரிய மனுஷன் பண்ற காரியமா இது? எப்ப வாயை திறந்தாலும் வாயை மூடுன்னு ஏன் வாயை அடக்கிறதுலே குறிக்கோளா இருக்கீங்கல்ல. இப்ப என்னங்க அப்படியே கமுக்கமா உட்கார்ந்துருக்கீங்க? அத்தை வேணா அத்தை, விடுங்க. ஏய், வாயை மூடுறி. எல்லாம் உன்னால வந்தது. நீ தூண்டி விட்டு தாண்டி ஏன் புருஷன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? அபிராமி, சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? ஒரு சின்ன பொண்ணு, அதுவும் நம்ம வீட்டு மருமக, அவளை ஜெயிக்கிறதுக்காக இதெல்லாமா பண்ணுவீங்க? ச்சே, வெளிய தலை காட்ட முடியலங்க. உன் புருஷன் அவரே ஒளிஞ்சுக்கிட்டு தலைமறைவாயிட்டாருன்னு நாடகம் போட்டாராமேன்னு காலையில இருந்து எனக்கு ஒரே போனா வந்துகிட்டு இருக்க. என்னால பதில் சொல்ல முடியல. போனையே நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஏங்க, இந்த எலெக்ஷன்ல நீங்க தோத்தாதான் என்ன? அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலான்னு விட்டுட்டு போக மாட்டீங்க? அப்படி உங்களுக்கு வெற்றி தான் முக்கியம்னா நானே துளசி கிட்ட பேசி அவ கையில கால்ல விழுந்தாவது எலெக்ஷன்ல இருந்து ஒதுங்கிக்க சொல்லுவேனே. என்னங்க இப்படி அங்க மானத்தை வாங்குவீங்க? தயவு செஞ்சு இந்த மாதிரி அசிங்கமான வேலையெல்லாம் இனிமே பார்க்காதீங்க. என்னால யாருக்கும் பதிலே சொல்ல முடியல. நேரத்தோட வந்து சாப்பிடுங்க, வாங்க. என்னடா எல்லாரும் பூத்துக்கு கிளம்பிட்டீங்கல்ல? இந்த பாரு, எந்த குழப்பமும் வரக்கூடாது. பக்காவா ஓட்டு போட்டு மாட்டிக்காம தப்பிச்சிருங்க. இங்க பாருடா, அங்க இருக்கிற நம்ம அதிகாரிகளை தாஜா பண்ணி வச்சிருக்கேன். இருந்தாலும் கவனமா இருங்க. ஐயா, ஒரு சின்ன சந்தேகம்யா. என்னடா சந்தேகம்? நேத்து தூங்குறப்ப ஓட்டு போடுற மாதிரி கனவு வந்துச்சு. அதுக்கு என்னடா, கனவு தானே? இப்பதான் நிஜமா ஓட்டு போட போறீங்களே. இல்லையா, கண்ணு முழிச்சு பார்த்தா என் கை விரல்ல மை வச்சிருக்காங்கய்யா. என்னடா சொல்ற? ஆமாங்கய்யா, எனக்கு மட்டும் இல்ல, நம்ம ஆளுங்க எல்லாருக்குமே விரல்ல மை இருக்குங்கய்யா. அழிச்சழிச்சு பார்த்தா அழிய மாட்டேங்குதுயா. டேய், என்னடா என்ன முட்டாளாக்க பாக்குறீங்களா? இந்த பாரு, ஏதாவது கெமிக்கலை வச்சு அழிச்சிட்டு போங்க. ஐயா, எல்லா கெமிக்கலையும் ஊத்தி அழிச்சு பார்த்தேன்யா, போக மாட்டேங்குது. நம்ம ஆள்ல ஒருத்தனுக்கு கை புண்ணாடிச்சிங்கயா. இந்த கரை மட்டும் போவே மாட்டேங்குது.